சீக்கிரமா போ அம்புட்டு பறவை ஞான அப்பா வந்தாருன்னா ஒரு பறவை கூட போகல பாருங்க போகுமா அம்புட்டு பறவையும் போகவே போகாது என்ன பண்ணுவோம் ஆளோளம் விரட்டிடுவோமே வானம் பாடு வந்து பறவைகளை கானம் பாடி விரட்ட வேண்டும் கானம் பாடி விரட்ட வேண்டும் அதாவது கல்லால் விரட்டாமல் நம்மளது சொல்லால் விரட்ட வேண்டும் கண்டிப்பாக சொல்லால் விரட்டிடுவோமா ஆளோளம் 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 போட்டிடும் அம்புட்டு பறவை போகல ஞான பறவை அம்புட்டுமே என்ன காரணம் சரி இது என்ன இடம் வேள்விமலைச்சாரல் யாரெல்லாம் வருவார்கள் தவ முனிவர்களும் வருவாங்க தவம் செய்ய போறாங்க நீ தவம் செய்ய போயிடாம கண்ணு கருத்துமா காவல் பார்த்து அண்ணா நான் தவம் செய்வேன் எப்படி அது மாதிரி நீ தவம் பார்த்து காவல் பத்திரமா பாரு சரியா கண்ணு கருத்துமா காவல் பார்த்து யாராவது வந்தா உடனடியாக என்னை கூப்பிட வேண்டும் தலைவி நாராயண
நாராயணே நமோ நாராயணே அறிவோர்மோ நாராயண மகே கிரேதா திரேதா துவாபரம் கழிவு சொல்லக்கூடிய 4 யுகத்திற்கும் அப்பால் மேற்பட்டதோ பரவர்த்தீபரம் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்திகளே நாதம் நாதத்தில் அண்ட சராசரம் அண்ட சராசரத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரன் ருத்ரன் பிரம்மா பிரம்மாவின் மூலமாக ஆகாய அன்னபட்சியை தொட்டு வைக்க அப்படி ஆகாய அன்னபட்சியை தொட்டு வைத்தாலும் கூட ஓரிரவு ஜீவராசிகளாக மரங்கூடி செடி சொல்லக்கூடிய தாவர வர்க்கங்களையும் ஈரேழு ஜீவராசிகளாக ஊர்வனங்களையும் 3 அறிவாக நீர்வனங்களையும் 4 அறிவாக பறவை இனங்களையும் 5 அறிவாக விலங்குகளையும் 6 அறிவாக பகுத்துறை கொண்ட மனித தொட்டு வைக்க ஒரு மனிதனுக்கு மனிதன் என்ற பெயர் வந்த காரணம் என்னவெனில் ஒரு தாயின் காரியம் சொல்லக்கூடிய மதுவெளி தோன்றிய காலத்தால் ஒரு மனிதனுக்கு மனிதன் இருந்தது. அப்படி இருந்தால் கூட படைப்பு தொழிலுக்கு அதிதியான இழந்தை பிரம்மதவனு தனது வலதுகால் கட்டவன் தக்கடையும் இடதுகால் கட்டவன் தாயை தொட்டு வைத்து அவர்கள் இருவரையும் இல்லவால் ஈடுபடச் செய்து 50 புதவை ஈன்றனர். அதில் 13 பெண்களை காசிபருக்கும் 27 பெண்களை சந்திரனுக்கும் 10 பெண்களை எம்போல் துறையாக மாற்றினர். அது முன்போ சனந்தன் சனாதனன் சாநாதன் சாற்றகுமார் சொல்லக்கூடிய சனாதி முழுவதும் நழுவி தொற்றுவித்தார். அதற்கு பின்பாலோ தச்சன் பிரஜபதி வசிஷ்டன் பிறகு இருது பிரஸ்திகன் ஆங்கிரகு அத்திருமர்ஷன் ஆறு சொல்லக்கூடிய 10 தொற்று வைக்க அதை நான் ஒருவன் மட்டும் எதிர்த்து தந்தை பார்த்து கேட்டேன். தந்தையே தாங்கள் என்ன காலத்திற்காக என்னை தோற்றுவித்தீர் என்பது நமக்கு தெரியாது. அவை இருந்தாலும் கூட நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது துறவன் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன வழி என்று கேட்டேன். கேட்ட உடனே நாரதா இந்த உலகை உற்பத்திக்காக ஒன்று தோற்றுவிக்கப்பட்ட ஆனால் நீ இந்த உலக உற்பத்திக்கு மாட்டாய் என்கிறாய். அந்த காலத்தில் நீ எந்த இடத்தையும் தங்கக்கூடாது என்ற ஒரு சபத்தை கொடுத்தார். அது மட்டும் எனது தமையன் தக்கனோ சரி யாக்கத்தை சென்று தடுத்த ஒரு காலத்தினால் அன்று எனது தமையன் தக்கன் சபத்தபடி நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்கினாலும் நாளுக்கு ஒரு கலகம் ஒன்று செய்யாமலில் எனதோ சிரசாகப்பட்டதோ 1000 சுக்காக வெடித்துவிடும். ஏயா பேச்சு இருங்களே, அதாவது நாடு தடையப்பட்டது வெடித்து பேர் சொல்வது இயல்பு. ஏன்னா என் அண்ணனாகப்பட்ட தக்கென்று சாபம். நாரதா நீ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் மட்டும் செய்யாவில்லை உன் சிரசாகப்பட்டது 1000 சுக்கா வெடித்துன்னு சொன்னாரு. ஆனா இதுல உங்களுக்கு வாக்கிய தகராறா இல்ல வரப்பு தகராறா இல்ல என்ன பிரச்சனை? அப்புறம் சாமி இப்படிதான் சொல்றீங்க. சரிங்க, ஒரு காரணம் இருக்கு. என் தலை வெடித்து விட்டது என்றால் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. எப்படி எனக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா என் அண்ணப்பட்ட தக்கன்ற சாபம் என்ன? நாரதா உன் தலை வெடிக்கும். வெடித்து 1008 சுக்கல் இருந்து 1008 நாரதன் தோன்றுவான். என் ஒரு ஆளுக்கு இந்த உலகம் இடி இருக்கும் இல்லையே என்ன ஓட அப்படியே என் தலை வெடிச்சாலும் சரியா நான் அமைதியாக போகிற முடியல கிடையாது. முதல் தோன்ற 4 நாரதம் உங்கள் 4 வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உங்கள் 4 வீட்டையும் தூக்கிடணும். அரோகரா ஏன் காரணம் என்ன காரணம் கேளுங்களே. ஏன்னா என்னுடைய மரணப்பட்டு நிகழ்ந்தது என்றால் நான் பாரதி ராஜா மேலே போக மாட்டேன், நாரதர் தான் மேலே போவேன். போகும்போது சும்மா இருப்பேனா எனக்கு நோக்கம் வரும்போது அடிப்பேன் பட்டு பட்டுன்னு சத்துவால கட்டாய சொன்னேன். கட்ட சப்பலா கட்டிய எனக்கு எப்போ போனால் சிந்தனை வைக்கிறதோ அப்போல்லாம் எப்போ பாட்டு பாட தோன்றுகிறதோ அப்போல்லாம் வாசிப்பேன். அடிச்சு அடிச்சு பாட்டு பாடி கட்டை அடிச்சு அப்போ வாசிக்கின்ற நாரதா செல்லுவேன். அப்போ செல்லும் என்ன பண்ணணும், என்னுடைய பாட்டுக்கு இசைக்கலைஞர் வேண்டும் அல்லவா, அதை உங்கள் 4 வீட்டையும் தூக்கிட்டு போயிடணும். 5வது நாரதரா அவர் வீட்டுக்கு அண்ணன் ஒளிபெருக்கி அனுப்பிவிட்டு அவரும் திட்டி போயிடணும். ஏன்னா இங்க இருக்க 10 வரைக்கும் ஒளிபெருக்கி தேவைப்படும் போது இங்க கோடிக்கணக்கான நபர்கள் இருப்பார்கள். அவருடைய செவிகளுக்கெல்லாம் தெளிவாக அந்த விவரத்தை கூற வேண்டும் அல்லவா, அதெல்லாம் அண்ணனை அழைத்து போயிடணும். மீதி இருக்க நாரதரை ஒட்டு வந்து நம்ம கிராமத்தை இறக்க விட்டு ஒட்டு தூக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் என்னுடைய தலை வெடிக்க போவது கிடையாது. ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட, காற்று போகாத இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கா? இல்லை, காற்று போகாத இடம் எதுவுமே கிடையாது.
எல்லாத்தையும் காற்றா மட்டும் அனைத்துமே ஊடு இருக்கும். ஆனால் அப்படி காற்று போகாத இடம் ஒன்று இருக்கு அப்படின்னா அங்கே கூட சென்றவர்களுடைய தன்மைப்படுத்தின யாருன்னு நான் ஒரே ஆளு தான். பெருசை சிறுசாக்குவேன், சிறுசை பெருசாக்குவேன். கூடு விட்டு கூடுவாய் தன்மை உண்டு மக்கு அலிமா களிமா மகிமா லகிமா பிராத்தி பிரசத்துவம் ஈசத்துவம் வசித்துவம் சொல்லக்கூடிய 8 வகை சித்துக்களை உணர்ந்த பண்ணான். ஏன்னா என் பாட்டுக்கு பற்றி மகாலட்சுமி என் பாட்டு அந்த புறத்துக்கு போகணும். அந்த புறம்னா தனிமையாக இருக்கும் இடம் தான் அந்த புறம். அந்த புறத்தை போகணும்னா என் பாட்டனே பத்தினி உள்ள வரலாமா? என் பாட்டி ஆமாங்க. ஏன் என் பாட்டுமே கேட்பாரு, எம்மா மகாலட்சுமி நான் உள்ள வரலாமா? அதான் பத்தினி நான் உள்ள வரலாமா? எதுக்கு? உங்களை நான் பார்க்க வரலாமா அப்படின்னு ஒளிவு முறையாக கேட்குறாரு. அப்போ அவரை அனுமதி விட்டு தான் போகணும். ஆனால் எனக்கு அது அனுமதியே கிடையாது. எனக்கு எப்பெல்லாம் கிளம்பும் போது அப்பெல்லாம் போயிடுவேன். ரைட்டு. எங்க எப்பெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு எனக்கு நோக்கம் வருதோ அப்பெல்லாம் போயிடுவேன். புரியுதுங்களா? அப்படி இருந்தாலும் கூட கடவுள் நிற்க வேண்டும். கடவுள் நிற்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? அதிக நமச்சிவாய் ஆதிகந்த மானதம் ஆதிகந்த 100 பேர் 3 உரைத்த மந்திரம் கரிகதிர் முகத்தையொற்ற கற்பகத்துக்கு எதுவுடை கடவுள் நீ ஞானமும் கையில் துதைக்கவே நல்ல பேருக்கு பெரிய பேருக்கு கற்றறிந்த விரலாம் பேகனாக்கி பொக்கிடும் பிழை பொறுக்க வேண்டும் சொல்லக்கூடிய அந்த முக்கன் பரந்தாமன் ஈசன் மகனாகப்பட்ட சக்தி கணபதி புக்தி கணபதி மகை கணபதி வீர கணபதி பக்தி கணபதி என்று ஒற்றக்கூடிய முகத்தனை அல்வோம் வல்வினைவோம் அன்னை பெற்று பிறந்த துளைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமுரனை கோபுரத்தை விட்டிருக்கும் அந்த செல்வ கணபதியை கைதுழந்து விட்டு பிறகு எனது கழகத்தை தொடங்கலாம். நாராயணே அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நற்பொருள் குவிதல் வேண்டும் நலமெல்லாம் பெருக வேண்டும் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தில் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்ம மாதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே ஓரானை கன்றை உமையான் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினார் மாறாத சக்தி தரும் புத்தி தரும் அத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் முத்தி தரும் தான் யான முகத்து கேட்டு பான வைத்து சாமி எங்கே இருக்குதையா எங்கே இருக்குதையா விடகா யான முகத்து கேட்டு பான வைத்து சாமி எங்கே இருக்குதையா எங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அர்த்தக வரங்கடையும் கற்பக பேரு கேட்டு அர்த்தக வரங்கடையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்து கேட்டு பான வைத்து சாமி எங்கே இருக்குதையா எங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடம் இல்லா விலகமையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் இல்லா விலகமையா உன்னால் நோம்பு
நம்பியதையா யான முகத்தை கேட்டு பான வைத்து தானே விசிலடிச்ச அந்த 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ரசிக்க நம்மளுக்கு வெறும் 4 பேர் இருந்தால் போதும். ஏன்னா 4 பேர் 4 பேர் சொல்லுவேன் என்னாச்சு 4 8 பேர் ஆச்சு. அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த உலகில் அதரம் முன்னே காலத்தில் தர்மத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மச்சம் கூர்மம் வராகம் வாமனன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ராமன் கிருஷ்ணன் கல்கி சொல்லக்கூடிய அந்த தசவர பிரியன் வணங்க வேண்டும். என்ன பண்றது இங்க வர நகைச்சுவை நடிகரும் சரி பெட்டிக்காரன் சரி நார பாடக்கூடிய எல்லா பாடம் பாடிடுறீங்க. இருக்கட்டும். இருந்தாலும் கூட அந்த மாய அவதாரனை எப்படி வணங்க வேண்டும் அந்த கண்ணனை என்று பார்த்தால் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் திருவருள் வரும் தெய்வம் அருள்பெரும் தெய்வம் திருமலை தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்மகனும் மருமகனும் மருமகனுட தெய்வம் தென் புதுகை புலிவதொழும் திருவேங்கட தெய்வம் தென் புதுகை புலிவதொழும் திருவேங்கட தெய்வம் சீனிவாசனாக நின்றே சேவை தரும் தெய்வம் சீனிவாசனாக நின்றே சேவை தரும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருவே தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். கொண்டாடும் மன்னன் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கொண்டாடும் மன்னன் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கோவில் தாயோடு நினைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் கோவில் தாயோடு நினைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் சந்ததமும் சங்க சக்கரம் தாங்குகின்ற தெய்வம் சந்ததமும் சங்க சக்கரம் தாங்குகின்ற தெய்வம் சாரங்கே வானின்றே பார்ப்புகளும் தெய்வம் சாரங்கே வானின்றே பார்ப்புகளும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். நான் தேவலோக மார்க்கமாக இந்த பூலோகம் வருகின்ற வழிகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவிய நிலத்தில் மலை மணிச்சார்ந்த பகுதிமான இந்த குறிஞ்சி வனத்தை காண்கின்ற பொழுது மான்கள் புள்ளி மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவதும் மயில்கள் தோகை பெருத்து ஆடுவதும் காக்கை கரிப்பதும் சரி மரங்கொத்தி பறவைகள் டொக்கு போடுவதும் தவறுங்க அப்படி இல்லை அதோட இனத்துக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை சொல்றேன் என்ன பண்ணும் மரத்துல கொட்டும் அதான் டொக்கு அது கொட்டும் அந்த நான் சொன்னேன் நீங்க தவற நினைச்சுக்காதீங்க அட நாராயணா அது வேற இது வேறப்பா அப்படியா சமுதிரம் முடியல ஆமா அட நாராயணா இருக்கட்டும் நான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கூடிய 3 ஆசை வெறுத்த பண்ணான் அப்படி இருந்தாலும் கூட
கிழக்கு இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? கீழ் காற்று என்று பெயர். ஆமா. வடக்கு இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? வாடை காற்று என்று பெயர். மேற்கே இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? மென்மை காற்று என்று பெயர். தெற்கே இருந்து வீசக்கூடிய மாநகர மதுரையில் இருந்து வீசக்கூடிய இந்த தென்றல் காற்றினை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா ஒரு சில பேர் வந்தால் இந்த பாட்டம் பாடுவேன், எல்லாத்தையும் பாட மாட்டேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் இந்த பாட்டு பண்ணால் சரியா இருக்குமா? இருக்காது. ஆனால் முறையான பக்கம் மேலே வந்தால் தான். முறையிலே நடிக்கும் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாராயணே, பருத்தினால் செய்யப்பட்ட இந்த பருத்தி ஆடையை அணிவித்து பெருமிடத்திய அன்பு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சர்வம் எனது கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். ஆகையால் இந்த தெற்கே வீசக்கூடிய இந்த தென்றல் காற்றினை பார்க்கின்ற பொழுது ஆகா ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே. ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, ஓடுதே, ஆசை காதலிலே ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே. மான்கள் தேடும் பூவை இவளோ, தேவி சகுந்தலையோ, பூவன் இவளே, தேவி சகுந்தலையோ, போகரேனை தன்னை மீட்டே பாடும் பாவலனோ, தேவலோக யோதிர சபையில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ, ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, மனமேங்குதே, காதலிலே ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே. மார்பில் சூடும் சௌதன மலர் போல் மங்கை இவள் வரவோவள்ளே, மார்பில் சூடும் சௌதன மலர் போல் மாலை சூடுதோ, மான்கள் சூடும் சௌதன மலர் போல் வள்ளி இவள் வரவோ, போதை ஊட்டும் காற்றை மரமோ, தேகம் பூங்கொடியோ, பார்வையாகும் காதல் நோயில் தீர்க்கும் மழுதிரமோ, தீர்க்கும் மழுதிரமோ. ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, பாடுதே, ஆசை காதலிலே ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்தத்தில் காற்று தாளாட்டுதே. இதுவரையும் போனதெல்லாம் முகத்தேனே பாரிஜாத பூவே அந்த தேவன் முகத்தேனே வசந்த காலம் தேடி வந்ததே, ஓ மதனராக பாட வந்ததே, பாரிஜாத பூவே அந்த தேவன் முகத்தேனே வசந்த காலம் தேடி வந்ததே, ஓ மத
வேண்டும் தாயாய் நீயும் தாண்டிட வேண்டும் நீ தாண்டிடவே தாவி ஓடி வரும் தாரையே கோபிகமே அழகு மேனகையே ஒரு வானம் பாடியே சோலை கொய்கள் சோடி சேர்ந்ததே ஓ பாரு பூவே அந்த தேவலோகத்தேனே வசந்த காலம் தேடி வந்ததே ஓ மதன ராகம் பாட வந்ததே பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே பாரிஜாத பூவே. இந்த பெண்மகளை வளர்க்கின்ற பொழுது நன்றி நன்றி ஏன்னா ஆனா இதைய என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன கலைஞரை வளர்த்துறது நீங்க ஓட்டுறீங்களா சரி நடத்துறீங்களா இருக்கட்டும் நம்ம நாடகத்தை பார்த்தா பெருநடம் நடத்துறா இருக்கட்டும் இருந்தாலும் கூட ஏன்னா ரவிவர்மன் சொல்லக்கூடிய ஒரு ஆசாரிங்க ஒரு ஆசாரி இனத்தை சார்ந்தவர் ரவி அவருடைய அவர் தான் முதல்ல சிற்பக்கலையை கொண்டு வந்தவர் அந்த ரவிவர்மான்னு சொல்லக்கூடிய ஆசாரி என்ன பண்ணார் அப்படின்னா அருமையான ஒரு சிலையை வடிச்சிட்டார் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது நான் உண்மையை சொல்கிறேனே இந்த மாதிரி நான் இப்போ பார்வடைய பாட்டெலாம் பாடி சுத்தமாக ஒரு 6-7 நாள் ஆகுது ஒரு அண்ணன் வந்தாலும் பாடினேன் அதை விட்டு எங்கள் அண்ணன் அந்தன்னு என்ன வருவார் இப்படி முறையாக மிருதங்க வந்தால் மட்டும் பாடுறது தொடர்ந்து பாட்டம் தொடர்றதே கிடையாது நான் வெறும் டப்பா குத்துனேன் டபுள் அடி மாதிரி போயிட்டே இருக்கேன் பாட்டுக்கு இருக்கட்டும். அப்போ அந்த ரவிவர்மன் சொல்லக்கூடிய ஆசிரியப்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அருமையான சிற்ப வல்லுநர் முதல் சிற்பக்கலை கொண்டு வந்தே அவர் தான். அப்போ என்ன ஒரு அருமையான ஒரு பெண் சிற்பத்தை செஞ்சு வச்சுட்டாரு. பார்த்தோன்னே என்னுடைய 3 தேவிமார்கள் இருக்கா பார்த்தீங்களா யாரு கலைமகள் என் தாய் கலைவாணி பார்வதி மகாலட்சுமி இந்த 3 வரைக்குமே கிளம்பிருச்சுன்னா கிளம்புங்க அப்படி கிளம்பி என்ன பண்ற நம்மளோட அழகா சிற்பமா அப்படின்னு நோக்கம் அவங்களுக்கு கிளம்பி போச்சு. நம்மளோட என்ன நம்மளோட அழகான சிற்பம் இருக்கலாமா இது எப்படியே இந்த கல்லை உடச்சு போடுறா அப்படின்னு போறாங்க. அப்ப எங்க அப்பா சும்மா பண்ண பிரம்மே படைக்கக்கூடியவன் கொடுத்தேன் பாரு இப்போ சர்ன்னு உசுறு போயிடுச்சு. உசுறு வந்துருச்சு சர்ன்னு பட்டு வந்துருச்சு உசுறு வந்து என்னாவது அது சிற்பமாகப்பட்ட அந்த சிற்பமாக இருந்த அந்த கல்லாகப்பட்டது ஒரு பெண்ணாக உருவா நின்றுச்சு. பார்த்தோன்னே இந்த 3 தேவருக்குமே ஆசை வந்துச்சு. யாருக்கு பிரம்மே மகாவிஷ்ணு சிவபெருமான் 3க்கு ஆசை வந்துச்சு. அப்போ அப்படி சிற்பக வல்லுநப்பட்ட அவன் வரைஞ்ச சிற்பம் போல் இருக்கின்றான் இந்த பெண்மகை இந்த வள்ளி. ஐயாள் அந்த ரவிவர்மன் எழுதாத கலையாக இருப்பாள் இவள். ஐயாள் நாராயணை லலல்லா லல்லா 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 லலல்லா லல்லா 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 லலலா 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 ரவிவன் மண் எழுதாத கடையோ பிரதி தேவி வடிவான சிலையோ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ ரவிவன் மண் எழுதாத கடையோ பிரதி தேவி வடிவா
ரவிவன்மன் ரவிவன்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சிலையோ ரவிவன்மன் ரவிவன்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சிலையோ கவிராஜன் எழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ அப்படி இருந்தாலும் கூட அன்று ராமராகப்பட்டவர் சீதையை நோக்கி இருந்தாரு. சரி, சீதையை பார்த்து ராமனை பார்த்து நோக்க, ராமர் சீதையை நோக்க நோக்கி கொண்டு இருந்தார்கள். இப்ப எப்படி வள்ளியாகப்பட்ட மறைமுகமாக கந்தனை பார்த்து காதல் கொண்டிருக்கிறார். அதே போல் இன்று சீதை காதல் கொண்டாலாம். அதே போல் அந்த அழகிய மிதுளையில் இருந்து சீதைப்பட்ட ராமனை எப்படி பார்த்தாள் என்றால் அழகிய மிதுளை நகரினிலே அழகிய மிதுளை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். அழகிய மிதுளை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். பாதையை அவள் பார்த்திருந்தாள். காவிய கணகை இதயத்திலே காவிய கணகை இதயத்திலே கனிந்தவர் யாரிட யார் அறிவார். கோவலன் என்பதை ஊரடையும் கோவலன் என்பதை ஊரடையும் சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய மிதுளை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். பாதையை அவள் பார்த்திருந்தாள். பருவத்து பெண்கள் தனித்திருந்தாள். பருவத்து பெண்கள் தனித்திருந்தாள். பார்ப்பவர் மனதில் என்ன வரும். இளையவர் என்றால் ஆசை வரும். இளையவர் என்றால் ஆசை வரும். முதியவர் என்றால் பாசம் வரும். முதியவர் என்றால் பாசம் வரும். அழகிய மிதிலையில் மதுரையிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணே பாதையை அவள் பார்த்திருந்தாள். பாதையை அவள் பார்த்திருந்தாள். ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டார். உள்ளத்தில் உண்மையை அறிந்து கொண்டார். ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டார். உள்ளத்தில் உண்மையை அறிந்து கொண்டார். இருவர் என்பது மாறிவிடும். இருவர் என்பது மாறிவிடும். இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். அழகிய மிதுளை நகரினிலே
கானத்தை பாடிய மங்கைவள் யார் என்று பார்த்தால் எனது பாட்ட மகாவிஷ்ணுவின் 4வது வாமன அவதாரத்தில் மகள் சக்கரவர்த்தி 3 நிலம் கேட்டார். அப்படி 3 நிலம் கொடுக்க ஒப்புக்கொண்ட காலத்தினால் விண்ணை ஒரு இடியும் மண்ணை ஒரு அடியும் அளந்தார். அலைக்கு இடமில்லாத காலத்தினால் மகள் சக்கரவர்த்தி தலை மீது பாதத்தை வைத்து பாதரம் அனுப்பினான். அப்பொழுது ஆனந்த கண்ணீர் வந்தது. ஆனந்த கண்ணீர் வலது கண்ணீர் இருந்த அமிர்த பள்ளியும் இடது கண்ணீர் சுந்தர தோன்றினாள். அமிர்த என்றவள் தேவேந்திரனுக்கு மகளாக தெய்வ யானையை பெற்று திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமுடித்தான் அந்த வேலவன் முருகப்பெருமான். இன்று இந்த இளையவள் சுந்தரவள்ளி சுந்தரமாக சுந்தரகானம் பாடியுடைய இவ்வனத்தில் கால் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னவளை அறிந்தும் அறியாதது போல் தெரிந்தும் தெரியாத போல் அந்த கந்தனிடம் இவளை காட்டி கொடுத்து திருமணத்தை நடத்த வைக்க வேண்டியது எமது கழகம் எனது பண்ணி என்ற காரணத்தினால் என்னை காண வேண்டியதற்காக என்னை போல் கச்சை கட்டி கொண்டு ஒரு வனக்காவலன் அங்கு இங்குமாக லாபை கொண்டு வருகிறான். இவன் காவலிலேயே வாலியா இல்லை மிகப்பெரிய வாலியா இல்லை மாப்பிள்ளை காவல் என்றதை பார்க்கணும். அவர் வருவதற்கு முன்பதாக கதை பாட முறையோடு எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்த்தார். ஏன்னா குருவை மதிக்கணும். குருவை மதிக்காட்டா நம்ம சரி தொழிலுக்கு மரியாதை கிடையாது. ஆகையாலே சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகை கேளாதாள் அந்தர மிகுந்த தேவை துந்தை மூலங்கே வரும் அந்தர மிகுந்த தேவை துந்தை மூலங்கே வரும் இந்திரன் வணங்கு எந்த கந்தசாமி கோட்டகுந்தே சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகை கேளாதாள். சோமனத்து குமரே திருக்குமக்கணிகளே மாநிலம் என்று நாடுதே வள்ளே சோமனத்து குமரே இருக்குமக்கணிகளே மாநிலம் என்று நாடுதே ஆளோடும் பறவையோட்டும் அற்புதம் மிக அற்புதம் ஆளோடும் பறவையோட்டும் அற்புதம் மிக அற்புதம் சுந்தரம் நிறைந்த மகளே சுந்தரமாய் வாழே சுந்தரம் நிறைந்த மகளே சுந்தரமாய் வாழே சுந்தரம் நிறைந்த கதும்பும் பொன்றிருந்த மங்கை இவள் இந்த உலகை கேள வந்தாள் இவள் தான் ஏன் வந்தாள். வைராவன காவலன் ஏன் ராமேலத்தில் வாழி இருந்தான். காவலன் தூங்குறது. ராமேலத்தில் வாழி இருந்தான். ஆமா. அவனுடைய தன்மை என்னன்னா அவர் முன்பு எவர் சென்று நின்றாலும் சரி சரி. பகுதி பலம் அவனுடைய சத்தியாப்பட்டது இவனுக்கு பகுதி பலம் சக்தி இவன் உடம்புக்கு வந்துடும். ஏன்னா அப்பம்பட்ட மணிமாளுடைய சிறப்பு அப்படி. இன்னும் வரக்கூடிய இந்த வனக்காவலாளி பலம் முன்னாடி தெளிதா பலம் பலம் இல்லை பின்னாடி தெளிதா அப்படின்ற விவரத்தை பார்க்கணும். ஐயா, காவலன் விசுப்பு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் கூட ஏன்னா கல்லும் கூட பெண்ணை பத்தோட கறந்து போடுமா கல்லு கூட. ஆகையால் இந்த படம் நதி போற ஒரு பாடம் போடுறது. ஆயிட்டாப்டியா? ஹலோ. கவிதை அரங்கேறும் நேரம் கவிதை அரங்கேறும் நேரம் மணல் கலைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடே பாவை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடே இனி காவல் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போம் உல்லாச ஊரில் உன் அங்கம் தமிழோடு சூடும் அது என்றும் திகட்டாத சந்தம். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண
மாறும் தேகம். வரட்டும் வணக்கம், சந்திக்கலாம். நாராயணா ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி சாதிக்கொரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொல்லையில வச்ச முள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீர் மிதக்க விட்டு கரை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. யாரோ ஒரு முனிவர் இங்க வந்து யாகம் பண்ண போல இருக்கிறார். அவர் இன்னைக்கு வரட்டும். யாகம் பண்ண வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு வரட்டும். நானா அவரான்னு பார்த்து போடுவான். தூங்கிட்டு போறாரு. மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா, சாமி யாரையா, சாமி யாரையா. ஏ மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா, அவர் ஊரையா, எந்த ஊரையா? கம்பெடுத்து கம்பா நான் வந்து ஒரு பெரிய கம்பு வச்சிருக்கிறேன். சண்டை